எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ப்ராக்டிஸ் டு மேக் ரைட் டெசிஷன்ஸ். 5 சென்சஸ் இருக்கு. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, மூக்கு நுகர்றது, வாய் பேசுது, கையில் தொடு உணர்வு ப்ளஸ் மைண்ட். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ் பாசிபிள். இன்டலெக்ட் மூலிமா, புத்தி மூலிமா முடியும்னு சொல்லி பகவான் சொல்கிறார். எப்படி பண்ணலாம், புத்தி எப்படி ஷார்ப் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை படிக்கிறீங்களோ, எதை கேட்குறீங்களோ அது மட்டும் பத்தாது. கேட்கறது படிக்கிறது மட்டும் பத்தாது. அது திருப்பி திருப்பி கான்டம்ப்ளேட் பண்ணணும், சிந்தனை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ தான் அது உங்கள் மைண்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மாடு புல்லை வாயில் போட்டுச்சுன்னா அது மென்னுட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்களா? வாய் அசைஞ்சிட்டே இருக்கும். அது மாதிரி உங்கள் புத்தியில் அசைஞ்சிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க, இது எல்லாமே உங்கள் மைண்டில் அசைவாகிட்டே இருந்தால் மட்டும்தான் அது உங்கள் புத்தியை ஷார்ப்பாக்கும். நீங்கள் மங்கியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ ஹண்டர் ஒரு நேரோ பாட்டில் வச்சு அதில் உள்ள நிலக்கடலை போட்டு வச்சுருவாங்க. ஸோ அது எப்படி கை விடும்னா இந்த மாதிரி கையை உள்ளே விடும். அப்புறம் அப்படியே இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கை இப்படி எடுத்துக்கும். எடுக்க முடியுமான்னு பார்த்தா எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தா அதையே இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது கையை இப்படி விட்டுட்டு எடுத்துடலாம். அது இப்படி இப்படி எடுத்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹண்டர் தலை மேலே போட்டு அந்த குரங்கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். நம்மளும் அப்படிதான். ஒரு விஷயத்தை தூக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால விட முடியல. எனக்கு இதில் தொந்தரவு, அதில் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கல, இதில் எனக்கு பிரச்சனை, அதில் யாரோ சொல்லிட்டாங்க, எல்லாமே நான் தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன். ஸோ என் புத்தியோட உதவியினால என்னால் அதை கீழே விட முடியும். இல்லை அப்படின்னா புத்தியோட உதவி நான் எடுத்துக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில் அழகா சொல்றாரு, பந்தூராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதக அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்தேதாத்மைவ சத்ருவத். உன் மனமே உனக்கு பந்து, ஃப்ரெண்டாக இருக்கும். உன் மனமே உனக்கு எனிமி, சத்ருவாகவும் இருக்கும். அது நீ என்ன பண்ணிக்கிறியோ அது உன்னுடைய செயலில் தான் இருக்குது அப்படிங்கிறார். ஸோ நம்ம திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை கான்டம்ப்ளேட் பண்ணலாம். நம்மளுடைய புத்தி இறைவனுடைய திருவடியில் சரணாகதி பண்ணுறதன் மூலியமாக அது நடக்கும். ஸோ இனிமேல் எதை படிச்சிங்கனாலும் கேட்டிங்கனாலும் சிந்தனையில் கொண்டு வாங்க. திருப்பி திருப்பி அது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 10 தடவை 15 தடவை சிந்திச்சிங்கன்னா மட்டும்தான் அது செயல்பாட்டில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.